வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வாழைத்தண்டு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாழைத்தண்டு மேலே இருக்கிற மட்டையெல்லாம் நம்ம சீவிட்டு இப்படி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். வாழைத்தண்டில் இருக்கிற நாரை எடுக்கிறதுக்காக நம்ம சின்ன சின்ன ஸ்லைசஸாக வெட்டிக்க போகிறோம். அது வெட்டும்போது வர நாரை நம்ம அப்படியே எடுத்துடுறோம். நீங்கள் ஒவ்வொரு ஸ்லைஸை வெட்டி நார் எடுத்தாலும் பரவாயில்ல, அல்லது 3-4 ஸ்லைஸாக பண்ணி அதுக்கப்புறமா அதில் இருக்க நார் எடுத்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற வாழைத்தண்டை நம்ம சின்ன சின்னதாக பொடுசாக நறுக்கி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். நறுக்கி வச்சிருக்கிற வாழைத்தண்டில் தண்ணி சேர்த்து ஒரு நீட்டமான குச்சியில் வச்சு நம்ம இந்த மாதிரி சுத்திக்க போகிறோம். இப்படி சுத்துறதுனால அங்கங்கே இருக்கிற நார் கூட அந்த குச்சியில் ஒட்டி நம்ம அதை தனியாக எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு அதையும் அதில் சேர்த்திக்க போகிறோம். கடலைப்பருப்பு நல்லா செவந்ததும் கருவேப்பிலை இலை, 4 நறுக்கிய பச்சை மிளகாய், 1 கப் சின்ன வெங்காயம், இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். அது கூடவே தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். நம்ம நறுக்கி வச்சிருக்கிற 2 கப் வாழைத்தண்டையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறோம். வாழைத்தண்டு பொரியலுக்கு நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்லை, அதில் இருக்கிற நீர்லேயே அது வெந்துடும். தண்டு நல்லா வெந்ததும் 1/2 கப் தேங்காய் சேர்த்து இறக்கிடலாம். மிக மிக சுவையான, எளிதான, சத்தான வாழைத்தண்டு பொரியல் தயாராயிருச்சு. இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.